Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard maths full book edition chapter 4 exercise 4.3 third sum பார்க்கலாம். Find the compound interest on rupees 3200 at 2.5% per annum. PA அப்படினா per annum for 2 years compound annually. So இங்க compound interest நம்ம find பண்ண போறோம். எவ்வளவு அமௌண்ட்க்கு P 3200 எவ்வளோ rate of interest 2.5% எத்தனை இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு இங்கே compound annually அப்படின்னா interest வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ given informationலாம் எடுத்து எழுதிக்கலாம். given principal amount P is equal to rupees 3200 rate of interest R is equal to 2.5% per annum. இங்கே டைம் பீரியட் n is equal to 2 years compound annually. ஸோ இங்கே நம்ம டோட்டல் அமௌண்ட் ஃபைன் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் அதிலிருந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அமௌண்ட்டுக்கான ஃபார்மேட் A is equal to P into 1 plus R divided by 100 the whole power n. இங்கே A அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்ந்து total value ஓகேவா. P அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க 3200. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆருடைய வேல்யூ 2.5%. ஸோ 2.5 ஹோல் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. என்னுடைய வேல்யூ இங்கே என்ன 2 ஓகேவா. கிவன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. தென் இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வேல்யூவை கேன்சல் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா. ஸோ இங்கே 100 வந்து இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டோன்னா எல்சிஎம் எடுக்கும்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 100 100 ப்ளஸ் 1 into 2.5 2.5 வரும் the whole divided by 100. ஸோ இங்கே 100 ப்ளஸ் 2.5 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் 102.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. இந்த இடத்துல சில பேர் கன்ஃபியூஸ் ஆபாங்க. ஸோ 100ங்கிறது ஹோல் நம்பர். ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட் நேராக தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே வேல்யூஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5.201. ஸோ இந்த வேல்யூவை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆர்டரில் தான் வரும். மாற்றி போடக்கூடாது. டெசிமல் பிளேஸ் இருந்தால் அடிஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸோ 102.5 த ஹோல் டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ப்ரீவியஸில் வரக்கூடிய இந்த வேல்யூஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் எதுவும் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டரில் 100 இருக்குது. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் மூவ் பண்ணும்போது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 100 கேன்சல் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் ரைட் ஹேண்ட் சைடு டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 யூனிட்ஸ் வந்து மூவ் ஆகும் ஓகேவா. ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணும்போது 1 2 எந்த இடத்துல பாயிண்ட் வரும் 1 பாயிண்ட் அப்படின்னு வரும் 1.025. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூஸாக 1 1ஆக தான் ரீட் பண்ணணும். ஸோ 1.025 த ஹோல் பவர் 2. ஹோல் பவர் 2னா என்ன அர்த்தம் இந்த வேல்யூவை ட்வைஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ரிமைண்டர் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எழுதலாம். 3200 இன்ட்டு 1.025 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால ட்வைஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஓகே. இந்த 3 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 3362 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூ என்னது டோட்டல் அமௌண்ட் 2 இயர்ஸ்க்கு 2.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டோடு சேர்ந்து நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கு 3362 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நாம் ஃபைன் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இல்லையா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு என்ன ஃபார்முலா CI is equal to amount minus principal amount. ஸோ இங்கே அமௌண்ட்னா டோட்டல் வேல்யூ பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்ந்தது. ஸோ நாம் பே பண்ண வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ 3362லேருந்து 3200 தானே நம்ம பே பண்ணுறக்கூடிய அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 162 ஓகே. ஸோ தேர்ட் ஒன்னுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் 3200க்கு
ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5%. தென் 2 years காம்பவுண்ட் ஆனுவலிக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் ₹162. ஓகே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.